கேள்வி கேட்டால் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறதுக்கான உதாரணம் தான் சிட்லப்பாக்கம் ஏரி. சும்மாலாம் இது கிடைக்கல. மக்களாகிய நாம் நம்முடைய ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்டா என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த ஏரி. 2018 நாங்க மிகப்பெரிய ஒரு ஆடிட்டிங் பண்ணணும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்த்தோம். அறப்போர் இயக்கமும் சிட்லப்பாக்கம் ரைசிங்கும் சேர்ந்து தொடர்ந்து வேலை செஞ்சோம். இப்ப அறப்போர் இயக்கம் சென்னையில எல்லா பகுதியிலும் வேலை செய்யுது. ஆனா இங்க மட்டும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு அப்படின்னா இங்க சிட்லப்பாக்கம் ரைசிங்கும் இந்த சிட்லப்பாக்கம் மக்களும் தொடர்ந்து கேள்வி கேட்டனாலதான். எல்லா பக்கமும் இதே மாதிரி சென்னையில் உள்ள மக்கள் அந்தந்த பகுதிகளில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமா சென்னையில் உள்ள எல்லா வாட்டர் பாடிஸையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். போன டிசம்பர்ல ஒரு பெரிய பிளட்டை சந்திச்சோம். நாங்க சென்னையில் உள்ள பல பகுதிகளுக்கு சென்று ஒரு பெரிய ஆய்வு செஞ்சோம். ஏன் பிளட் ஆகுது, என்ன காரணம் அப்படிங்கறத ஆய்வு செஞ்சோம். அதை ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறோம். ஆனா எங்கெல்லாம் மக்கள் அந்த லோக்கல் பீப்புள்ஸ் கேள்வி கேட்கிறாங்களோ அல்லது அதை எடுத்து செய்யறாங்களோ அங்க மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. எங்க கேள்வி கேட்கலையோ அங்க அரசு எந்த விதமான கவனம் செலுத்துறதில்ல அப்படிங்கறத தெரியுது. எங்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமா மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்ப நம்ம ஓரளவு வேலைகள் செஞ்சிட்டோம், முடிஞ்சிச்சா அப்படின்னா கிடையாது. எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம தண்ணீரை பருகிட்டே இருக்குமோ, நீங்க தண்ணி குடிச்சிட்டோம் நாளைக்கு தண்ணி குடிக்காம இருக்க போறோமா, நாளைக்கு தண்ணி குடிக்காம இருக்க போறோமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு தாக எடுக்கும்போது தண்ணியை குடிச்சிட்டே இருக்கமோ அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை கண்காணிச்சுட்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உன்னை செஞ்சிட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சு எல்லாம் வீட்டுல போய் படுத்தலாம் அப்படிங்கிறது கிடையாது. தொடர்ந்து நாம இதை கண்காணிச்சுட்டே இருக்கணும். இங்க செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு நான் சொல்லும் போது என்ன அப்படின்னா, நம்ம சிஎஸ் வெளியே போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இன்னைக்கு போன வருஷம் கடுமையான நல்ல மழை, பெரிய லெவலில் தண்ணி சேமிக்க முடிஞ்சு. ஆனா முழுமையா தண்ணி சேமிக்க முடிச்சா அப்படின்னா இல்ல, திறந்து அடுத்த ஏரி தண்ணி வெளியே விட்டோம். நாம ஒரு ஆய்வு பண்ணோம். இந்த 2015 பிளட்டை விட 2023 பிளட்ல இந்த பள்ளிக்கரணையினுடைய கேட்ச்மெண்ட் ஏரியாவில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மற்ற பகுதிகளை விட மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா சிட்லப்பாக்கம் ஏரி ஒரு ஸ்டார்டிங் ஏரி, இங்கிருந்து போற தண்ணி பள்ளிக்கரைக்கு தான் போயிட்டு இருக்கு. என்ன காரணம் நம்ம ஆய்வு செய்யும் போது இந்த பள்ளிக்கரணை இதுல 106 வாட்டர் பாடிஸ் இருக்கு சிட்லப்பாக்கம் ஏரி சேர்த்து. அந்த ஏரியில 106 வாட்டர் பாடிஸ் இருக்கு. இந்த 106 வாட்டர் பாடிஸ் உடைய பரப்பளவு எவ்வளவுனா 4400 ஏக்கர். இந்த 4400 ஏக்கர்ல 20 ஃபீட் சராசரியா இருந்ததுன்னா ஒவ்வொரு நீர்நிலையும் ஏறக்குறைய 3 டிஎம்சி தண்ணி அளவுக்கு நம்மளால சேமிச்சிருக்க முடியும். ஆனா பெய்த மழை அளவுல 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாவே 3 டிஎம்சி தான் தண்ணி உற்பத்தி ஆகும். இன்னைக்கு சிட்லப்பாக்கம் ஏரியா ஓரளவு ஆழம் பண்ணிருக்காங்க. ஆனா இது போதுமா அப்படிங்கறது ஆய்வு செய்யப்படணும். இப்படி இருக்க ஒவ்வொரு வாட்டர் பாடியும் நாம ஆழப்படுத்தி எந்த அளவு தண்ணீரை சேமிக்க முடியுமோ சேமிச்சோம் அப்படின்னா 2019 மாதிரி வறட்சியும் வராது, 2015 மாதிரியோ 2023 மாதிரியோ வெள்ளமும் வராது. செய்ய வேண்டிய விஷயங்களை அரசாங்கம் செய்ய தவறியதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு பிளட் பெரிய அளவுல பிளட் பாதிக்க வேண்டிய ஒரு இதா இருந்துச்சு. 106 ஏரியில ஒரே ஒரு ஏரியா மட்டும் பண்ணா போதுமா? 106 ஏரியில ஒரு ஏரியா மட்டுமே பண்ணா போதுமா? அப்ப ஒவ்வொரு ஏரியும் சிட்லப்பாக்கம் ஏரியா மாதிரியே இன்னும் இங்க கூட இன்னும் நான் சொன்னேன் 7-8 ஃபீட் தான் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? நான் சொல்றது சராசரி 20 ஃபீட் இருக்கணும். ஒவ்வொரு ஏரியும் சராசரியா 20 ஃபீட். அப்படின்னா இங்கேயும் இன்னும் நம்ம ஆழப்படுத்தி அவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி இங்க சேமிக்கப்படணும், வெளியே அனுப்பக்கூடாது. ஏன்னா போன வருஷம் மழை பெஞ்சது, இந்த வருஷம் மழை பெய்யுமான்னு நமக்கு தெரியாது, அடுத்த வருஷம் மழை பெய்யுமான்னு தெரியாது. அப்போ அடுத்த 2 வருஷம் வறட்சியா கூட இருக்கலாம். அப்ப எப்போ அதிகமா மழை பெய்யுதோ அப்ப நம்ம தண்ணியை சேமிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த வறட்சியில கூட நம்ம மீட்டெடுக்க முடியும். கடைசியா ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படின்னா யூஸ்டு வாட்டர் தான் சொல்லுவோமே தவிர்த்து அதை சீவேஜ் சொல்ல மாட்டோம். ஏன்னா இயற்கையே கடல் தண்ணி எந்த தண்ணியை நம்ம பயன்படுத்த முடியாதோ அதை தான் மழையா பொழிவிக்குது. கடல் நீர் ஆவியாகி தான் மழையா பொழிவிக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம உருவாக்கக்கூடிய அந்த யூஸ்டு வாட்டர் சொல்லக்கூடிய தண்ணீரை திரும்ப சுத்திகரித்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும். போன வருஷம் நல்ல மழை, ஃபுல்லா சிட்லப்பாக்கம் ஏரி நிமிர்ந்து இப்பயும் தண்ணி இருக்கு நம்ம பாக்குறோம். ஆனா அடுத்த 2-3 வருஷம் தொடர்ந்து வறட்சி நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த யூஸ்டு வாட்டரையும் முழுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை கண்காணிச்சு திரும்பவும் ஏரிக்குள்ள விட வேண்டியது மிக மிக அவசியம். அப்பதான் ஒவ்வொரு வருஷமும் தண்ணீருடைய இது பாதுகாக்கப்படும். நம்ம அதை நோக்கி பயணிக்கணும். மகிழ்ச்சி. Thank you, Harry sir. Thank you so much.